கடந்த வாரம் மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். மத்திய பிரதேசம் செகோரே என்ற மாவட்டத்தைச் சேர்ந்த மகன்லால் பரலோ அப்படின்றவருடைய தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைக்கின்றது. மகன்லால் பரலோ அப்படின்ற இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய 5 மகள்களை கோடாரியால் வெட்டி கொலை பண்றாரு. எப்ப நடக்குது இந்த சம்பவம் அப்படின்னா, 2010ஆம் வருடம் இவருடைய 5 மகள்கள் பாத்தீங்கன்னா, மகள்கள்னா ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாமே அந்த 5 குழந்தைகளுமே 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். லீலான்ற குழந்தைக்கு வயசு 6, சவிதான்ற குழந்தைக்கு 5 வயசு, ஆர்த்தின்ற குழந்தைக்கு 4 வயசு, பூல்கன்வர் அப்படின்ற குழந்தைக்கு 2 வயசு, ஜமுனான்ற குழந்தைக்கு 1 வயசு. 5 குழந்தைகளையும் கோடாரியால வெட்டி கொலை பண்றாரு. 2010 இந்த சம்பவம் நடக்குது. இதனுடைய வழக்கு கோர்ட்ல நடைபெற்று இந்த இரத்த வெறியனுக்கு மரண தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பளிக்கின்றது. 2011ஆம் வருஷம் மத்திய பிரதேசத்தினுடைய ஹைகோர்ட் அதை உறுதி பண்றாங்க. உச்சநீதிமன்றமும் அதை கன்ஃபார்ம் பண்ணுது, கரெக்ட் தான், இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டிய ஆளுதான் என்று சொல்லி. மரண தண்டனை விதிக்கப்பட்டா நமக்கு தான் ரெடியா இருக்கே கருணை மனு. ஜனாதிபதியிட்ட போய் எனக்கு நான் ரொம்ப சிரமப்படுற ஆளுன்னு சொல்லி ஒரு மனுவை போட்டவனே ஒரு கருணை மனு வரல அப்படின்ற அடிப்படையில பிரணாப் முகர்ஜிக்கு கருணை மனு பாஸ் ஆகுது. கடந்த ஜூலை 22ஆம் தேதி அவருடைய கருணை மனுவை நிராகரிக்கிறார். கருணை மனுவை நிராகரிச்சா நைட்டோட நைட்டா தூக்குல ஏத்திடுவாங்க. அது யாருன்னா முஸ்லீமுக்கு மட்டும். மற்ற ஆளா இருந்தா அதை அப்பீல் பண்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அஜ்மல் கசாப், அப்சல் குருவாக இதே இது ஒரு அப்துல் காதராவோ ஒரு முகமதாவோ யாராவது இருந்திருந்தா நைட்டோட நைட்டா தூக்குல ஏத்திருப்பாங்க. ஆனா இங்க என்ன நிலைமை அப்படின்னா, ஜூலை 22ஆம் தேதி கருணை மனு நிராகரிக்கப்படுது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி தூக்கு போட சொல்லி பிளாக் வாரண்ட் அந்த கருப்பு உத்தரவுன்னு சொல்லுவாங்க, அது உத்தரவு பிறப்பிச்சா ஆளை தூக்குல போடணும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த பிளாக் வாரண்ட் பிறப்பிக்கிறாங்க. பிறப்பிச்சா நைட்டோட நைட்டா ஜனநாயக உரிமைகளுக்கான மக்கள் சங்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் சார்பா என்ன செய்யறாங்க, போய் இரவோடு இரவா காலையில 6 மணிக்கு தூக்கு போட போறான். நைட்டோட நைட்டா போய் உச்சநீதிமன்ற நீதிபதி சதாசிவம் இப்ப தமிழ்நாட்டில இருந்து போனாரா இல்லையா, அவருடைய வீட்டுல போய் இந்த மாதிரி பாவப்பட்ட மனுஷனை கொண்டு போய் தூக்குல போட போறாங்க, எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி மனுவை கொடுத்து அவர் இரவோடு இரவா உத்தரவு பிறப்பிக்கிறாரு. இந்த தூக்கு தண்டனையை நான் நிறுத்தி வைக்கிறேன், தூக்கு தண்டனைக்கு தடை போடுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நிலைமையை பாருங்க, 5 குழந்தைகளை தன்னுடைய பெத்த பிள்ளைகளை ஒருத்தன் கொலை பண்ணிருக்கிறான். இந்த 5ம் பச்சினம் பிஞ்சுகள். மற்ற பெரியாளை கொண்டிருந்தானாவது கூட ஏதாவது முன்விரோதம் ஒரு ஆத்திரத்துல கொண்டுட்டான், இவனுக்கு ஏதாவது அந்த ஆள் அனிதம் அளிச்சிருக்கான்னு ஏதாவது வாதம் வைக்கலாம். இந்த பச்சை மண்ணுகள் என்ன செய்யும், 5 குழந்தைய கொலை பண்ணிருக்கிறான், இவனுக்கு தூக்கு போனா வேற எவனுக்கு தூக்கு போட போறான் இவங்க என்று மக்கள் மனம் விரும்புகின்றார்கள், மனம் கொதிக்கின்றோம். ஆனா நிலைமை என்னன்னா, மனித உரிமைகளுக்கான ஜனநாயக உரிமைகளுக்கான மக்கள் சங்கமா உரிமை என்பது பேர்ல மட்டும்தான் இருக்கு, அவர்களுடைய செயல்பாடுல உரிமையை காணா. அவர்கள் போய் கொடுக்கறாங்க, ஏதாவது ஒரு உருப்படியான காரணத்தை சொல்லி நிப்பாட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா உப்புச்சப்பு இல்லாத ஒரு காரணம். என்ன காரணம், இதுக்கு முன்னாடி தூக்கு தண்டனைக்கு உள்ளான ஆட்கள்லாம் தங்களுடைய அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்ய கோரியும் தங்களுடைய அந்த தண்டனையை குறைக்க கோரியும் நிறைய மனு போட்டிருக்காங்களாம். அந்த மனுவோடு இதையும் சேர்த்து விசாரிக்க போறேன், விசாரிச்ச மாதிரிதான், இவனுக்கு தூக்கு போட்ட மாதிரிதான், இவனா சாவர வரைக்கும் இனிமே தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க, இனிமே விசாரணை விசாரணை விசாரணைன்னு சொல்லிட்டு விசாரித்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் நடக்க போகின்றது. அப்ப நாட்டில் நடக்கிற நிலைமையை பார்க்கின்றோம். மனித உரிமைகளுக்குரிய மதிப்பு என்ன, மனித உரிமைகள்னா என்ன என்பதையே விளங்காமல் இருக்கின்றார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு கண்ணு முன்னாடி இன்னொரு சம்பவத்தை அதே வாரத்திலேயே போன வாரத்திலே நிகழ்த்தி காட்டுறான். என்ன அப்படின்னா, இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி சதாசிவம் இருக்காரா இல்லையா, அவர் அவர் சொந்த ஊருக்கு வர்றாரு. இங்க தமிழ்நாடு தானே, ஈரோடு பக்கத்துல கடப்பாநல்லூர்ன்ற ஏரியா, அந்த ஏரியால ஒரு நிகழ்ச்சிக்காக வர்றாருங்க. அப்படி வந்துட்டு அவர் ரிட்டர்ன் ஆகுறாரு. ரிட்டர்ன் கோவைக்கு போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும் பொழுது கார்ல போயிட்டு இருக்காரு. கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கார் என்ன பண்ணுதுன்னா, இவருடைய கார் ஓவர்டேக் பண்ணி ஒரு ஆள் போறான். இவருடைய பாதையில இவர் போகக்கூடிய காரை ஒரு ஆள் ஓவர்டேக் பண்ணி போயிட்டாராம். உடனே இவருக்கு தாங்கல, என்னடா அது, ஏன் காரை எப்படி ஓவர்டேக் பண்ணி போகலாம், உரிமையை நிலைநாட்டுறாங்க,
எப்படி இவருடைய உச்ச நீதிமன்றக்கார ஓவர்டேக் பண்ணி போலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஓவர்டேக் பண்ணி போன ஆளை போய் விரட்டி போய் பிடிச்சு, எப்படி உச்ச நீதிமன்றக்காருக்கு முன்னாடி எப்படி நீ போச்சு, எப்படி நீ ஓவர்டேக் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி ஆளை தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. யார் இது? பிடிபட்டது பிரகாஷ் என்ற ஒரு நபர் பிடிபட்டிருக்காரு. நல்ல வேலைக்கு அது ஒரு அப்துல் காதரா இருந்துச்சுன்னு வைங்களேன், உச்ச நீதிமன்ற நீதிபதியை கொல்ல இந்திய முஜாஹிதீன் சதி முறியடிப்பு அப்படின்னு போட்டு தொலைச்சிருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அது ஒரு பிரகாசா இருந்ததுனால இஸ்லாமிய சமுதாயம் தப்பிச்சிச்சு. அப்ப பாக்குறோம், இவருடைய பாதையில ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி போனா அந்த உரிமையை ஒரு விட்டு கொடுக்க மாட்டாராம். அப்போ உரிமைன்னு ஒண்ணு வரும்பொழுது மட்டும் என்னமா கொதிக்குது, உங்களுக்கு என்னமா குடையுது? தன்னுடைய உரிமையை ஒருவன் ஓவர்டேக் பண்ணி, இவர் ரோடு இவருடைய ரோடா, உச்ச நீதிமன்ற நீதிபதி பேர்ல அந்த ரோடு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர் போன பாதையில ஒரு ஆள் ஓவர்டேக் பண்ணி போறானா அது ஒரு கூடாதான்? அப்படின்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையில ஓவர்டேக் பண்ணிருக்கிறான், அஞ்சு குழந்தைய கொலை பண்ணிருக்கிறான். அந்த குழந்தையினுடைய தாய் என்ன பாடுபடுவாள், என்ன துடித்து கொண்டிருப்பாள் அப்படின்னும் பொழுது அந்த குழந்தையினுடைய தாயினுடைய மனம் என்ன வெதுமோ, அந்த உரிமையை பத்தி இவர்கள் யோசித்தார்களா? அப்ப இவர்களுடைய பாதையில ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி போய் இவருடைய உரிமையை பறிக்கிறான்னவனையும் உடனே அந்த கர்மத்தை பற்றி அந்த இன்ஸ்பெக்டர் உடனே வழக்கு தொடக்கிறாரா, உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய காரை முந்தி போனதுனால இவரை தூக்கி உள்ள வைன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி ஆளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைத்திருக்கிறார்கள். அப்ப நிலைமையை பார்க்கிறோம். வலியும் வேதனையும் தனக்கு வந்தா தான் தெரியும் சொல்றாங்களா இல்லையா? தன்னுடைய உரிமை ஒன்று பாதிக்கப்படும் பொழுது அப்ப இதே இந்த நீதிபதியினுடைய காரை ஓவர்டேக் பண்ணதை இவரால் ஜீரணிக்க முடியலையே. இவருடைய குழந்தைய கொலை பண்ணிருந்தா விட்டுருப்பாரா? 5 குழந்தை, இவருடைய குழந்தை இதே மாதிரி கோடாரிய எடுத்து கொண்டு போய் அவன் உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய குழந்தைய கழுத்தை சீவி இருந்தால் இந்த நீதிபதி இப்படி தீர்ப்பு வழங்குவாரா? இரவோடு இரவா இந்த தூக்குதலை நிறுத்தி வைக்க சொல்லுவாரா? 6 மணி வரைக்கும் ஏன் தூளை போட தாமதிக்கிறீங்க, இப்பயே தூக்குல போடுங்கன்னு சொல்லுவாரா இல்லையா? அப்ப அதுதான் உள்ள நிலைமையா இருக்கும். அவங்களுக்கு வர்றப்பதான் தெரியுது. பாக்குறோமா இல்லையா? இருக்கிறதுலேயே மானம், வெக்கம், சூடு, சொரணை அனைத்தையும் முதிர்த்தவர்கள் இந்த சினிமா கூத்தாடிகள். அவனுடைய வாழ்க்கையில ஒண்ணு வரும்பொழுது அவனால ஜீரணிக்க முடியல. சேரனுடைய படம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இப்ப தாமினின்னு அவனுடைய மகளு, சேரனுடைய மகளு, அவன் சந்துருன்னு ஒருத்தவனை லவ் பண்றாங்களாம். காதல் விவகாரத்தை போய் அப்பங்காரன் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஒத்துக்கிறல. உடனே கமிஷன் ஆபீஸ்ல போய் மனுவை கொடுத்து என்னைய இந்த மாதிரி எங்களுடைய காதலை சேர்த்து வைங்க அப்படின்னவனையும், இந்த சேரன்றவர் எத்தனை காதல் கதையை விதவிதமா படம் எடுத்தாரு, எத்தனை என்னென்ன மாதிரிலாம் விதவிதமான கோணத்துல எல்லாம் படத்தை காட்டினாரு. சின்ன பிள்ளைய 3ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ண 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் லவ் பண்ற மாதிரி இந்த செய்தான் தான் எடுத்தது படம். ஆரம்பத்தில் இவன் கிளப்பி விட்டதுதான். அடுத்து ஒவ்வொருத்தவனும் யூகேஜி படிக்கிற பையன் எல்கேஜி படிக்கிற பொண்ணை லவ் பண்ற மாதிரி அடுத்து படம் எடுத்தான். அனைத்துக்கும் தூண்டுகோலா இருந்த செய்தான் யாரு? இந்த சேரன்ற செய்தான் தான். அப்ப என்னன்னா படம் எடுக்கிறப்ப மட்டும் இனிச்சிச்சு. தன்னுடைய மகள் ஒருத்தவனை லவ் பண்ணவனே உடனே கடந்து குதிச்சுக்கிட்டு இவனை நான் கல்யாணம் பண்ண விட மாட்டேன். காரணம் என்னப்பா, நீ தானப்பா இப்படிலாம் படம் எடுத்த, ஆட்டோகிராஃப், அந்த கிராஃப், இந்த கிராஃப், என்னென்ன கிராஃப் எல்லாம் போட்ட நீ, உன் வாழ்க்கையில் இப்படி ஒருத்தன் கிராஃப் வரைஞ்சவனே உனக்கு என்னமா கொதிக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது உங்க பதில் சொல்றாங்க, அவன் பொம்பளை பொறிக்கையா இருக்கிறான், அவன் பல பொம்பளைகளோட தொடர்புல இருக்கிறான், அதெல்லாம் எனக்கு ஆதாரம் இருக்கு. ஆனா நீ தானப்பா அவன் அனைத்து படங்கள்லயும் உன்னுடைய ஹீரோக்கள் யாரு? அனைத்து பொம்பளைகளோட தொடர்புடைய அவனுடைய பட ஹீரோ. அவனுக்கு வேலை வெட்டியே இல்லாம வெட்டி பயிலா சுத்திட்டு இருக்கிறான். வெட்டி பயில தானப்பா நீங்க ஹீரோவா காட்டிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா. அப்போ படத்துல ஒருத்தவன வெட்டி பயில ஹீரோவா காட்டும் பொழுது உனக்கு இனிச்சிச்சு, அதை வச்சு காசு சம்பாதிக்கிறப்ப உனக்கு ருசிச்சிச்சு. இப்ப அந்த மாதிரி ஒருத்தன் பொண்ணை லவ் பண்ணும் பொழுது கொதிக்குதா, குத்துதா, குடையுதா? அப்போ யோசனை பண்ணணுமா இல்லையா? இந்த மாதிரி இத்தகைய செய்தான்கள், இத்தகைய சினிமா டைரக்டர்கள் எத்தனை படத்துல ஹீரோக்களை இந்த மாதிரி ஆளுகளை காட்டுறான். இவன் படத்துல ஒரு ஹீரோ தனியா ஆட விட்டு பாத்துருக்கணுமா? ஹீரோயினோட ஆடினாலும் கூட 20 பொம்பளையும் சேர்ந்து ஆடணும். அப்பதான் டான்ஸ் கரெக்டா ஸ்டெப் விழுவும் அப்படின்னு சொல்லி நீ தானப்பா வச்ச, நீ தானப்பா இந்த மாதிரி ஆட விட்ட. அப்போ ஹீரோ படத்துல 20 பேரோட சேர்ந்து ஆடுறப்ப மட்டும் உனக்கு அழகா அந்த 20 பேர்ல இந்த ஓரத்துல ஒரே ஒரு துணை நடிகை இந்த கேமரால வரமாட்டாங்க சேர்ந்து ஆடுங்கன்னு சொல்லிருப்பீல. அப்ப அதுதானே வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு.
அப்போ நீ சரியான ஆளா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? என் மக தாமினி இந்த மாதிரி ஒருத்தவனை லவ் பண்றா, எனக்கு அருமையான சூப்பர் கதை கிடைச்சிருக்கு, இதை வச்சு நான் பணம் எடுக்க போறேன் நீ சொல்லி இருந்தா நீ நியாயவான், நீ சரியான ஆள்னு அர்த்தம். அப்ப என்னன்னா அவர்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு உருவாகும் பொழுது குதிக்கின்றார்கள். இதை நான் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தாண்டா இஸ்லாம் சொல்லுது. ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த இடத்துல நீ இருந்தா நீ என்ன பதில் சொல்லுவ? உன்னுடைய மனம் என்ன பதில் சொல்லும்? உன்னுடைய மனம் என்ன தீர்ப்பளிக்கும்? அதை நீ யோசனை பண்ணி பாரு. ஒருவன் தனக்கு விரும்புவதே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மையான முஸ்லீமாக ஆக முடியாது. அவன் உண்மையான மூமினாக ஆக வேண்டும் என்றால் உனக்கு அது நடந்துச்சுன்னா நீ என்ன தீர்ப்பளிப்ப? அல்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படிதான் சொல்றான். அடுத்தவருக்கு மன்னிப்பளிக்கிறத பத்தி பேசும்பொழுது உனக்கு அல்ல மன்னிப்பளிக்க வேண்டும் என்று நீ விரும்ப மாட்டியா இல்லையா? அந்த மாதிரி தானே அடுத்தவனுக்கு இருக்கு. அதே மாதிரி புறம் பேசுறத பத்தி அல்லாஹ் பேசும்பொழுது என்ன சொல்றான்? எவனாவது இறந்த தன்னுடைய சகோதரனுடைய அந்த மாமிசத்தை தின்ன நீ விரும்புவியா? நீ வெறுப்பையில அந்த மாதிரி இதை நீ வெறு. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய விஷயத்தை அந்த மாதிரி இருந்தா நீ இதை ஒத்துக்கொள்வாயா? இந்த ஒரு அடிப்படையை ஒருவன் யோசனை பண்ணாலே அவன் இந்த மாதிரியான தீய செயல்களை செய்ய மாட்டான். மனித உரிமைகளுக்கு மதிப்பு எப்ப வரும்? இந்த உரிமை பாதிக்கப்படுறது நானா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? இதை யோசனை பண்ணா இந்த மாதிரி தீர்ப்புகள் கொடுக்க மாட்டார்கள், இப்படிப்பட்ட படங்களை எடுக்க மாட்டார்கள் என்பதை நாம உணர்ந்து எந்த ஒரு விஷயத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் என்னன்னா, இது உன்னுடைய விஷயமா இருந்தால் நீ என்ன தீர்ப்பளிப்ப? உன்னுடைய உள்ளத்துல இந்த தீர்ப்பை கேட்டுப்பாரு என்று இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை சொல்லி காட்டுகின்றது. அத்தகைய வழிகாட்டுதல்களை சரியான முறையில் பின்பற்றி மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.